பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான சட்டம் மற்றும் மாநில பெண்கள் கொள்கை குறித்த பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்றது. சமூக நலத்துறை பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கை சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தாங்கள் பணிபுரியும் இடங்களில் தங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்த புகார்களை அளிப்பதற்காகவே 181 என்ற ஹெல்ப்லைன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், அந்த ஹெல்ப்லைன் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிவதற்காக தான் நள்ளிரவில் போன் செய்து ஆய்வு நடத்தியதாகவும், அந்த நேரத்திலும் ஹெல்ப்லைனில் தக்க ஆலோசனைகள் வழங்கியதாகவும் கூறி ஊழியர்களை அமைச்சர் பாராட்டினார். பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்டோர் பணியாற்றும் 24,131 நிறுவனங்களில் பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பெண்கள் தைரியமாகவும் அதே சமயத்தில் ரகசியமாகவும் புகார்களை வழங்கும் வகையில் 5000 இடங்களில் புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறை இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள். அதற்கேற்றார் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது, அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா, வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அதே போல ஒரு பக்கம் குற்றம் நடந்த நிகழ்வுக்கு உரிய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண தொகை, அவருடைய எதிர்காலம், அவருடைய கல்வி, தொழில் என்ற முறையிலே ஒரு நிவாரணம் வழங்குவது என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அவருடைய சட்டங்களை பற்றி, சட்டங்கள் மூலம் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி, அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும், என்ன மாதிரி புகார், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு. ஆகவே விழிப்புணர்வு என்பது நம்முடைய சமூக நலத்துறை, கல்வித்துறை, மகளிர் மேம்பாட்டு திட்டம், அதுபோல காவல்துறை, இந்த 4 துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் செய்து மாணவர்களையும் செஞ்சு வருகிறோம். மாணவிகளிடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைம்பெண் நலவாரியம் மூலம் செய்யப்படுகிறது, சமூக நலத்துறை மூலம். அதுபோல மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு, 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு, விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2 கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள், அதுபோல அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சரோட துறையும் சேர்ந்து இன்னைக்கு இந்த பெண்களுடைய விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம், கிட்டத்தட்ட 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் பணிபுரியும் பெண்கள்ல 42% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்ற போது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய கடமையாக இருப்பதை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் யாரு என்ன கருத்து சொன்னாலும் அதன் பலன் நிச்சயமாக பெண்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும், நிச்சயமாக தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கின்றால் உடனடியாக அதை ஏற்று அதை அமல்படுத்துவது என்பது நம்முடைய முதலமைச்சரோட எண்ணமாக இருக்கிறது. அதன் மூலம் தான் இப்பொழுது சென்னையில 280 பிங்க் ஆட்டோஸ் வழங்குறோம்னு சொல்லியிருக்காரு. அது காரணம்னா அது பாதுகாப்பு தான். அந்த பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்புன்றது அவருடைய பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று அதில் அநேக சரத்துக்கள் உள்ளடக்கி உடையதா. ஜிபிஎஸ் இருக்கு அந்த ஆட்டோல, பெண்களுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள் இருக்கிறது, அதுபோல அவங்களுக்கு அவசர தேவைக்குரிய எல்லா உதவி என்ன, அதில் நம்ம விழிப்புணர்வு எண்கள் அதில் கட்டாயம் ஒட்ட வேணும்னு சொல்லியிருக்கிறோம். அவை காவல்துறையோடு அந்த ஜிபிஎஸ் இணைக்கப்பட உள்ளது. இவ்வாறு அந்த பெண்களுக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்களுக்கும் பாதுகாப்பு, அதில் பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையில் நம்முடைய மிகவும் அதிக சிரத்தை எடுத்து நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அந்த பணியும் சமூக நலத்துறை செய்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு, இது போல இந்த சட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 24,131 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதாவது உள்ளக புகார் குழுக்கள் அந்த நிறுவனங்களில்
பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு நம்முடைய சமூக நல அலுவலர்கள் மற்றும் அவரோடு இணைந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். நம்முடைய ஆட்சி அமைஞ்சதிலிருந்து எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பா இருந்தா கூட 10க்கு மேல பெண்கள் இருக்கிறாங்கன்னா அங்க கட்டாயம் ஐசிசி இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை துறை வலியுறுத்தி வருகிறது. அதுபோல இதுவரைக்கும் 5498 அந்த பாக்ஸஸ் பிங்க் பாக்ஸ்ன்னு சொல்றோம், இல்ல சேஃப்டி பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் செக்ரட்டரி மேடம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாக்ஸ் பெண்கள் எளிதில் அணுகக்கூடியதாக ஒரு இடத்துல வைக்கணும். பாக்ஸையும் வச்சுட்டு சிசிடிவி வச்சுட்டாங்கன்னா யாரும் போய் புகார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதலாளிக்கு எடுத்து புகார் சொல்லிட்டு அந்த இடத்துல பணி செய்ய முடியாது. ஆகவே அந்த சேஃப்டி முக்கியம். அதனால அந்த ஒரு இடத்துல வைக்கணும்ன்றது எங்களுடைய துறை அலுவலர்கள் நேரே போய் கண்காணிக்கிறாங்க. பெண்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அவர்கள் லஞ்ச் சாப்பிட்ற இடமா இருக்கலாம், இல்ல ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போகலாம். ஆனா அதுக்கு சிசிடிவி இருக்கக்கூடாது அந்த பிங்க் பாக்ஸுக்குன்றதையும் துறை வலியுறுத்தி வருகிறது. அதனால எங்க ஒரு பிரச்சனைனாலும் சரி தைரியமாக பெண்கள் புகார் தர முன்வருங்கள். உங்களுடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு, தளபதியாரின் அரசு தயாராக இருக்கிறது என்ற செய்தியை தான் நம்ம பெண்களுக்கெல்லாம் தொடர்ந்து அளித்து வருகிறோம்.